ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சிம்பிளி சவுத் ஓடிடியில் ஒரு தமிழ் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஆத்மிகா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். தாமோதரன் செல்வகுமார் டைரக்ஷன்ல அனந்த் நாக், ஐஸ்வர்யா, அக்ஷயா மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:34 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஆனந்த், ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருமே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. ஐஸ்வர்யா ஒரு தீசிஸ்க்காக ஒரு கேஸ் ஃபைல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸ் ஃபைலுக்கும் ஒரு நாவலுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதே இவங்க நோட் பண்றாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட லைஃப்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டரை பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணி இந்த படத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 1:34 minutes தான். ஸோ ஒரு குயிக் வாட்சா இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல வச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சிலது எஃபெக்டிவா இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்வான்டடா தான் இருக்கும். அது பெருசா இந்த படத்துக்கான வேல்யூ எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான அந்த ஈரி என்விரான்மெண்ட்டை இவங்க கிரியேட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்க்குற ஒரு எஃபெக்ட்ல தான் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பண்ணிருப்பாங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டீங்கன்னா ஃபிளாட் நரேஷனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம நடந்துட்டே இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. ஸோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். படம் முழுக்க நம்ம ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல ரிவென்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸை கொடுக்க தவறிட்டாங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்லை, இருந்தாலுமே சென்சிட்டிவான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ கிட்ஸோட பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஆத்மிகா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.